இதோ மீண்டும் ஆரம்பித்து விட்டார் ஸ்டாலின். எந்த மேடை ஏறினாலும் அதிமுக பாஜக பற்றித்தான் கதறிக் கொண்டிருக்கிறார். தன் ஆட்சியின் சாதனைகள் என 2 திட்டங்களை, அதுவும் பெண்களுக்கு கடன் கொடுத்ததை பெருமையாக கூறிவிட்டு பட்டியலிட நேரமில்லை என வாய்க்கூசாமல் முடித்துக் கொண்டவர் எதிர்க்கட்சித் தலைவர் குறித்தும் என்டிஏ கூட்டணி குறித்தும் வாய் வலிக்காமல் பேசுகிறார். எதற்கு இவ்வளவு பயம் ஸ்டாலின் அவர்களே? 100 நாள் வேலையை மத்திய அரசு 125 நாட்களாக உயர்த்தியுள்ளது. ஆனால் ஸ்டாலினும் திமுக அடிவருடிகளும் மத்திய அரசு அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டதென பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வாழ்வாதாரத்துக்கு துணையாக திட்டம் எது? மகாத்மா காந்தி பெயரில் 100 நாள் வேலை திட்டத்தை இன்னைக்கு இழுத்து மூடி இருக்கிறாங்க. நான் டேட்டாவோட சொல்றேன். கடந்த 4 ஆண்டுகள்ல 100 நாள் வேலை திட்டத்தில் பயனடைந்தவருடைய விழுக்காடு எத்தனை விழுக்காடு பெண்கள் தெரியுமா? சொன்ன ஷாக் ஆகிடுவேன். 88% பெண்கள் தான். பெண்களுக்கு வாழ்வளித்த இப்படிப்பட்ட திட்டத்தை தான் நிறுத்தி இருக்காங்க. இதனால கிராம பொருளாதாரமும் பணப்புழக்கமும் அடிவாங்க போகுது. நாடறிந்த ஒரு மாற்றத்தை எப்படி வெட்கமே இல்லாமல் இப்படி மேடையில் போய் பேசுகிறீர்கள் ஸ்டாலின் என கேட்கிறார்கள் மக்கள். ஆனால் ஸ்டாலின் பேசியதில் ஒரு உண்மையை தன்னை எறியாமல் கூறியிருக்கிறார். பெண்களுக்கு பெரும் உதவி செய்தது 100 நாள் வேலை திட்டம்தான். அதை மத்திய அரசுதான் கொடுத்தது என்பதை அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். மத்திய அரசு வேலை கொடுத்தது, மத்திய அரசு நிறுத்திவிட்டது என்கிறீர்களே. வாக்குறுதியில் மட்டும் எப்படி நாங்கள் நாட்களை உயர்த்தி கொடுப்போம் என்றீர்கள்? கணக்கு இடிக்கிறதே. வேலை நாட்கள் உயர்வு எங்கே மக்களிடம் சென்று சேர்ந்தால் என்டிஏ கூட்டணிக்கு பெண்கள் வாக்குகள் விழுந்து விடுமோ என்ற அச்சத்தில் சிறிதும் கூச்சமின்றி பொய் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறது திமுக. 100 நாட்களை 125 நாட்களாக உயர்த்தி இருக்கிறது மத்திய அரசு என பேசும் எதிர்க்கட்சித் தலைவர் பொய் கூறுகிறாராம். ஆட்சிக்கு வந்தால் 100 நாட்களை 150 நாட்களாக உயர்த்துவோம் என வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றிவிட்டு தற்போது திட்டத்தை நிறுத்தியே விட்டார்கள் என பொய் பேசும் இவர்கள் உத்தமர்களாம். ஸ்டாலின் அவர்களே, இது உங்கள் அப்பா காலம் இல்லை. மேடையில் நீங்கள் சொல்வதை அப்படியே நம்புவதற்கு எது உண்மை எது பொய் என நொடி பொழுதில் காட்டிவிடும் AI காலம். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? துண்டு சீட்டில் எழுதி கொடுப்பதையே நீங்கள் எப்படி படிக்கிறீர்கள் என மக்கள் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார்கள். நீங்கள் மற்றவர்கள் படிப்பை பற்றி பேசலாமா என கேட்கிறார்கள் இணையவாசிகள். மத்திய அரசு 100 நாள் வேலையை நிறுத்திவிட்டதென நீங்கள் வேண்டுமானால் மேடைக்கு மேடை கதறலாம். ஆனால் அந்த திட்டத்தில் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு தெரியும் எது உண்மை என. எதிர்க்கட்சித் தலைவருடன் நேருக்கு நேர் விவாதிக்க திறனின்றி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறீர்களே, எப்போது சவாலை ஏற்பீர்கள் என கேட்கிறார்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள். Open challenge is still on Stalin.